வணக்கம் மாஸ்டர்ஸ். இந்த அற்புதமான தியானம் கொடுத்த பிரம்மரிஷி பத்ரிஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த மகாதா டிவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பழனியப்பன் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆஹ் தியானம் தியானம் எப்படி நம்மளுக்கு தெரியும் பேசிக்கா. ஆனா பானா சதி தியானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம கண்களை மூடிட்டு கைகளை கோத்துக்கிட்டு நம்ம சுவாசத்தை கவனிக்கிறது தான் இந்த ரொம்ப எளிமையான தியானம். இந்த எளிமையான தியானம் பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வயசு எவ்வளவோ அவ்வளவு நேரம் பண்ணா ரொம்ப சிறப்பான அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப எனக்கு வயசு 30 அப்படின்னா 30 நிமிஷம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய கிடைக்கும். நம்மளுக்கு இந்த தியான அனுபவங்கள் அப்பதான் கிடைக்கும் நம்மளுக்கு. அப்புறம் தியான அனுபவங்கள் சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா உடனே கிடைக்கும். சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அனுபவங்களே வராது. நிறைய பேருக்கு எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் ரொம்ப நாட்களா நம்ம நம்ம மனசை அமைதிப்படுத்துறது இல்லை இல்லையா. நம்ம ஏதோ ஒண்ணு யோசனை செஞ்சுட்டு இருப்போம். ஏதோ ஒண்ணு நாட்கள்ல நிறைய நம்ம டெய்லியுமே நிறைய விஷயங்கள்ல மைண்டுக்குள்ள போறதுனால தியானம் எடுத்த உடனே எக்ஸ்பீரியன்சஸ் உடனே வராது. சோ அதனால ஃபர்ஸ்ட் எண்ணங்கள் தான் நிறைய இருக்கும். நம்மளுக்கு எண்ணங்கள் தான் நிறைய இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தியானம் செய்ய செய்ய தான் நம்ம எண்ணங்களற்ற நிலைக்கு வருவோம். அந்த எண்ணங்களற்ற நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஒன்னொன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கிடைக்கும்னா, நம்ம தலையில பாத்தீங்கன்னா இந்த பிரம்மரந்திரம் அப்படி இந்த இடத்துல சொல்லுவோம். நம்ம இந்த இடத்துல பிரம்மரந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த நம்ம அது எல்லாத்துக்குமே இருக்கும். சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் எல்லாருக்குமே அந்த பிரம்மரந்திரம் இருக்கும். நம்ம பார்த்திருக்கோம். சின்ன குழந்தை இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அந்த சின்ன குழந்தை பாத்தீங்கன்னா அந்த தலையில உச்சந்தலையில நம்ம தொட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல சும்மா அப்படியே ஒரு ஒரு எம்டி மாதிரி இருக்கும். சதை இல்லாத மாதிரி அந்த அந்த இடத்துல ஸ்கல் க்ளோஸ் ஆனத மாதிரி இருக்காது. ரொம்ப சாஃப்டா இருக்கும் அந்த இடத்துல. அதனால குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பத்திரமா பார்த்திருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் வளர வளர என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரம்மரந்திரம் க்ளோஸ் ஆயிடும். எல்லாரும் என்ன நினைச்சிருப்போம் அப்படின்னா, நம்மளுக்கு அது க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிருவோம் பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம். அப்படி கிடையாது மாஸ்டர்ஸ். நம்மளுக்கு அது ஓப்பன்லயே தான் இருக்கும். அந்த பிரம்மரந்திரம் அந்த இடத்துல ஓப்பன்லயே தான் இருக்கும். அது மூலியமா தான் நம்ம கண்களை மூடிட்டு கைகளை குத்தும் போது பாத்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தி, காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது மூலியமா தான் நம்ம உடம்புக்குள்ளார வரும். இந்த உடம்புக்குள்ள வர்றப்ப நம்ம டெய்லி இப்ப நம்மளுக்கு எவ்வளவு நேரம் நம்மளுக்கு அதான் நான் சொன்னேன் 30 மினிட்ஸ் செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அப்படியே ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா எண்ணங்களற்ற நிலை. ஃபர்ஸ்ட் நிறைய எண்ணங்கள் வரும். அப்புறம் எண்ணங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம், அரை மணி நேரம் பண்றப்போ ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் நம்மளுக்கே ஃப்ரீயா எண்ணங்கள் எதுவும் இல்லாத மாதிரி இருக்கும். அப்புறம் 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ், அப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எண்ணங்களற்ற நிலையில நம்ம இருப்போம். மெயினா இன்னொன்னு நம்மளுக்கு எப்ப எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தியானத்தை நம்ம தீவிரமா செய்யணும், சின்சியரா செய்யணும். அப்படி செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நான் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் பண்றேன், ஒரு வாரம் பண்ணல, ஒரு நாள் அரை மணி நேரம் பண்றேன், திருப்பி ஒரு நாள் பண்ணல, ஒரு வாரம் பண்ணல. இந்த மாதிரி நம்ம விட்டு 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 தியானம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்சஸுமே அப்புறம் தியானத்தினால எந்த மாற்றமே நம்மளுக்கு வராது. நம்மளுக்கு தியானத்தினால வரணும், நானும் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, நான் என்னதுனால நான் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ்னா நம்ம ரெகுலரா தியானம் செய்யணும், சின்சியரா தியானம் செய்யணும். செய்யும்போது தான் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் மாஸ்டர்ஸ். நம்ம தினமும் செய்ய செய்ய பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தியானத்தினால நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரும். எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னா ஒன்னு ரெண்டுலாம் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான எக்ஸ்பீரியன்சஸ் வரும் மாஸ்டர். ஒவ்வொருத்தவங்களுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் இன்னொருத்தவங்களுக்கு வராது. நான் அடிப்படையான எக்ஸ்பீரியன்சஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பொதுவா இந்த எக்ஸ்பீரியன்சஸ் தான் வரும் அப்படின்றத மட்டும் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு நான் சொன்னேன் இல்லையா, தியானம் செய்ய ஆரம்பிச்சோன்னே நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு பாடி ஹெவியா இருக்கும் நம்மளுக்கு. ஏன் அப்படின்னா பாடி ஹெவியா இருக்கும், தலை ஹெவியா இருக்கும். ஃபர்ஸ்ட் தலை ஹெவியா இருக்கும். ஏன்னா நான் சொன்னாலே இந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம பிரம்மரந்திரம் மூலியமா தான் நம்மளுக்கு காஸ்மிக் எனர்ஜி நம்ம உள்ளுக்குள்ள வருது. அதனால ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம தலை ரொம்ப பாரமா இருக்கும். நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, மாஸ்டர் எனக்கு தலை வலிக்குது, எனக்கு ஹெட் ஏக்கா இருக்கு, எனக்கு கொஞ்சம் பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு பாடி பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன உடம்பு வலிக்குது,
எனக்கு கை வலிக்குது, முட்டி வலிக்குது, ஜாயிண்ட் பெயினா இருக்கு, முழங்கால் வலிக்குது. அந்த மாரி நெறைய இடத்துல அந்த வலிகள் இருக்கு அப்படின்னு சொல்வாங்க. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம உள்ளுக்குள்ள போய் அந்த இடத்துல ரீச் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல உள்ளுக்குள்ள போறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பெயின் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஹெவினஸ். ஏன்னா இத்தன நாள் அது எதுவுமே நடந்ததில்ல இல்லையா? இப்பதான் புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள காஸ்மிக் எனர்ஜி போகுது. அதனால போறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை வந்து ரொம்ப பாரமா இருக்கும் அந்த இடத்துல. அப்புறம் தல பாரமா இருக்கும். அப்புறம் பெயின்லாம் ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகும். ரொம்ப ஹீட்டா அதிகமா இருக்கிற மாரி இருக்கும் பாடி டெம்பரேச்சர். ஹீட்டா இருக்கிற மாரி இருக்கும். ஆ அப்புறம் பாடி வந்து ஒரு மாரியா இருக்கும் நம்மளுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் எக்ஸ்பீரியன்ஸஸ். இத பார்த்தோனே நம்ம பயப்பட வேண்டாம். ஐயோ! என்னடா எனக்கு தல சுத்துதே! என்னடா எனக்கு திடீர்னு வலிக்குதே! எனக்கு என்னமோ மாதிரி இருக்கே எனக்கு. எப்படியோ இருக்கே! நான் நான் இந்த தியானத்த ரெகுலரா பண்ணா எனக்கு எதனா ஆயிடுமோ? அப்படின்னு பயப்பட வேண்டாம். அது எதுவுமே இல்ல மாஸ்டர்ஸ். புதுசா நம்ம உள்ளுக்குள்ளார நம்மளுக்கு வந்து புதுசா ஒரு சக்தி கிடைக்குது இல்லையா? அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நம்மளுக்கு இந்த மாரி அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். செய்ய செய்ய வந்து பார்த்தீங்கன்னா, அது கிராஸ் பண்ண ஆரம்பிச்சுருவோம். இது வந்து பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் இதுக்கு ஆரம்பிச்சா பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த தியானம் செய்றப்ப மட்டும் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் மாஸ்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதுவுமே இருக்காது. தல சுத்தல் இருக்காது. தல பாரம் இருக்காது. உடம்புல வலிகள் இருக்காது. எதுவுமே இருக்காது. அது வந்து அந்த டைம்ல மட்டுமே தான் இருக்கும். வேற எப்பயுமே இருக்காது நம்மளுக்கு. அதுவும் அதோட காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கே தெரியும் நம்மளுக்கு. நம்ம வந்து நமக்குள்ளார வந்து நம்மளோட செயல்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கர்மாவா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லுவோம். பாஸ்ட் கர்மாவும் இருக்கலாம். இப்ப நம்ம பிரசன்ட் லைஃப்ல நம்ம எத நம்மளுக்கே தெரியும். ஒரு தப்பு சொல்றது, தவறான செயல்கள் செய்றது, வேற எதனா விஷயங்கள்ல ஈடுபடுறது. இதெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள வந்து அது வந்து பிளாக்கா அங்கங்க கர்மாவா போய் நிக்கும். கர்மா தான் பிளாக் மாரி இருக்கும். அப்ப இந்த காஸ்மிக் எனர்ஜி உள்ள உள்ள போறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல போயிறப்ப அந்த இடத்துல இப்ப நெகட்டிவா இருக்கு. ஆமா உள்ளுக்குள்ள இந்த காஸ்மிக் எனர்ஜி வரது வந்து போறது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் செய்றப்ப, அது நியூட்ரல் ஆகும் இல்லையா? பாசிட்டிவ், நெகட்டிவ் சேர்ந்தா என்ன ஆகும்? நியூட்ரல் ஆகும். ஸோ அதே போல தான், அது செய்றப்ப நியூட்ரல் ஆறதுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெயின் குடுக்கும் மாஸ்டர்ஸ். நியூட்ரல் ஆறதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு நடந்தா தானே நியூட்ரல் ஆகும். ஸோ அத செய்றப்ப, அது சின்ன சின்ன வலிகள் குடுக்கும். அந்த இடத்துல. அப்ப நம்ம சொல்லுவோம், நம்மளுக்கே தெரியும். நெறைய பேர் வந்து தியானம் செஞ்சு செஞ்சு என்ன ஆகும்ன்னு சொல்லுவாங்கன்னா, எனக்கு நெறைய கால் வலி இருந்தது. எனக்கு இப்ப சரியாச்சு. எனக்கு கை வந்து ரொம்ப பாரமா இருந்தது. இந்த கை தூக்க முடியாம இருந்தது. நான் தியானம் செஞ்சு செய்ய ஆரம்பிச்சோனே, என் கை தூக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த இடத்துல என்னால மடக்க முடியாம இருந்தது என்னோட கைகள். இப்ப என்னால மடக்க முடியுது. என்னால வந்து ரொம்ப தூரம் நடக்க முடியாம இருந்தது. இப்ப நான் நடக்கிறேன். அப்புறம் செரிமானத்துல கூட நெறைய பேருக்கு வித்தியாசம் தெரியும் மாஸ்டர்ஸ். அ நெறைய பேருக்கு வந்து அந்த செரிமான தொந்தரவுகள் இருக்கும் இல்லையா? அந்த செரிமான தொந்தரவுகள் சரியாகும்போது, அ அதுதான் ரொம்ப முக்கியமான அடிப்படை விஷயம் இல்லைங்களா? நம்ம சாப்பிடுற உணவு செரிமானம் ஆனா மட்டுமே, அது வந்து நம்மளுக்கு வந்து உடம்புக்கு எனர்ஜியா குடுக்கும், சக்தி குடுக்கும். அப்புறம் மத்த விஷயங்களும் அடுத்தடுத்து நம்ம உடம்புல கரெக்ட்டா இருந்தா தானே நம்மளுக்கு எல்லாமே நடக்கும் நம்மளுக்கு. ஸோ அது மாரி. அடிப்படையான விஷயங்கள் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அத்தன விஷயங்களும் ஒண்ணொண்ணா சரி பண்ணி குடுக்கும் மாஸ்டர்ஸ் இந்த தியானம் செய்றப்ப. இது கூட நெறைய மாஸ்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க. நம்ம ரெகுலரா நோட் பண்ணோம் அப்டின்னா, கண்டிப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அ இது வந்து இது வந்து ஹீல் ஆகும். இல்லைங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பாடி மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் நம்மளுக்குள்ளார. பாடி அப்டியே சுத்துற மாரி இருக்கும். நெறைய பேருக்கு அப்டியே சுத்திக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. பாடிக்குள்ளார நெறைய சுத்திக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. அந்த பாடிய ஃபீல் பண்ண முடியும். அப்படியே ஸ்டிக்கா இருக்க முடியாது. அது ஏன் சுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடிக்கு வந்து நெறைய எனர்ஜிஸ் ரிசீவ் ஆகுது. அது ரிசீவ் ஆறப்ப அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜிஸ் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா? ஸ்ப்ரெட் ஆகுறப்ப அந்த எனர்ஜி ஃபில் ஆகுறப்ப, நம்ம பாடி சுத்த ஆரம்பிச்சுரும் நம்மளுக்கு. அப்படியே இப்படியே சுத்த ஆரம்பிச்சுரும் நம்மளுக்கு. அப்படியே லைட்டா சுத்த ஆரம்பிச்சுரும் நம்மளுக்கு. ஆ உடம்பு ஃபுல்லும் சுத்தும். அந்த மாரி இருக்கும். அப்புறம் நம்ம ஃபீல் பண்ணலாம் மாஸ்டர்ஸ். ஸோ, இது நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இது பேசிக். அடுத்தது நம்ம இன்னும் ரெகுலரா நம்ம தியானம் செய்றோம். ஒரு 2 ஹவர்ஸ் பண்றோம், 3 ஹவர்ஸ் பண்றோம். ரெகுலரா 41 டேஸ் 3 ஹவர்ஸ் பண்றோம். அந்த மாரி ரெகுலரா நம்ம பண்ண ஆரம்பிச்சோனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 3 ஐ 3ஆம் கண் 3 ஐ ஓப்பன் ஆகும் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு. அந்த 3 ஐ ஓப்பன் ஆகும். 3 ஐ ஓப்பன் ஆன உடனே தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எப்படியெல்லாம் அந்த ஓப்பன் ஆனோனே தான் பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு கலர்ஸ் தெரியும். அவங்களுக்கு தியானத்துல ஒவ்வொருத்தங்களுக்கு நிறைய கலர்ஸ் கிடைக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு கலர் கிடைக்கும். நம்ம விப்ஜிஆர் சொல்லுவோம் இல்லையா? வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். விப்ஜிஆர் பேசிக்கா இந்த கலர்ல எந்த கலர் வேணா தெரியும், இல்ல நிறைய கலர்ஸ் கூட தெரியலாம். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கலர்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். தேர்ட் ஐ ஓப்பன் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கலர்ஸ் தெரியும். நிறைய பேர் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட். நிறைய பேர் இந்த தியானம் வந்தோடனே கொஞ்ச நாள் தியானம் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கலர்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு கலர்ஸ் தெரியும். அவங்களுக்கு நிறைய கலர்ஸ் தெரியும். அப்புறம் நிறைய பேருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள் கழிச்சு கலர்ஸ் தெரியும். சில பேருக்கு வந்து உடனே கலர்ஸ் தெரியும் ஸ்டார்ட் பண்ண உடனே. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள பாஸ்ட் லைஃப்ல எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிருக்கோமோ இந்த லைஃப்ல அங்கதான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த லைஃப்ல அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து பத்ரிஜியே சொல்லியிருக்காரு. கோவிடுக்கு அப்புறம் வர மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சீனியர் மாஸ்டர்ஸா வருவாங்க. நிறைய பேர் நோட் பண்ணி கோவிடுக்கு அப்புறம் வந்த நிறைய மாஸ்டர்ஸை வந்து பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் உடனே தேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வந்துடும். உடனே வந்து எப்படின்னா இன்னொருத்தர் அவங்க ரிலேஷன் வீட்லயோ அவங்களுக்கு அடுத்தது நடக்க போறது என்னவோ அது தெரிய ஆரம்பிக்கும். பர்சனலா யாராச்சும் வந்து பேச ஆரம்பிச்சேன்னா அவங்களுடைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். அவங்களோடதே அவங்களுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றது தெரியும். தேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இமீடியட்டா அவங்களுக்கு நிறைய பேருக்கு இமீடியட்டா கிடைக்கும். அந்த விஷன் அவங்களுக்கு இமீடியட்டா கிடைக்கும். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். ஸோ கலர்ஸ் பேசிக்கா வரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபிகர்ஸ் வரும், இமேஜஸ் வரும். நிறைய பறவைகள் தெரியும், வாட்டர் ஃபால்ஸ், நேச்சர், அனிமல்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியும் நம்மளுக்கு. நம்மளுக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும் அந்த இடத்துல. ஆஹ் அதுதான் நான் சொன்னேன் இல்லையா? நிறைய கலர் கலரா அவங்களுக்கு தெரியும். நிறைய விஷன்ஸ் தெரியும். விஷன்ஸ் தெரிய ஆரம்பிச்சோடனே வந்துட்டு அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. அந்த தேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப டீப்பா கிடைச்சோடனே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவங்க அவங்களோட பாஸ்ட் லைஃப்பை பார்க்க முடியும். அவங்க பாஸ்ட்ல என்ன நடந்தது, என்ன மாதிரி, என்ன அவங்க பாஸ்ட் லைஃப்ல என்னென்னலாம் வந்து பர்த் எடுத்தாங்க, எந்த மாதிரிலாம் பர்த் எடுத்தாங்க, அந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பார்ப்பாங்க அவங்களுக்கு. ஸோ இந்த பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு அடுத்தது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் என்ன செய்யணும் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வேணும். எனக்கு என்னோட பாஸ்ட் லைஃப்பை பார்க்கணும், இல்லை என்னோட ஃபியூச்சரை பார்க்கணும், எனக்கு தேர்டை தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய தியானம் செய்யணும். நம்ம ரெகுலரா தியானம் செய்யணும், சின்சியரா தியானம் செய்யணும், நிறைய தியானம் செய்யணும். இந்த தேர்டே ஓப்பன் ஆகணும் அப்படின்னா இந்த தேர்டே ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப அழுத்தமா இருக்கும். நம்மளுக்கு ஒரு அழுத்தம், பயங்கரமான அழுத்தமா இருக்கும் நம்மளுக்கு. அந்த இடத்துல வந்து அழுத்தம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வலி அப்படி தியானம் பண்றப்ப அப்படி ஒரு அழுத்தமா இருக்கும் நம்மளுக்கு. சம்டைம்ஸ் அந்த இடத்துல வலி கூட அதிகமாகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு அப்படி இருக்கும். இந்த அழுத்தம் வரதா அது ஒரு சிக்னல் அவங்களுக்கு அந்த தியானம் வருது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த 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 அடுத்த அழுத்தம் வருமா அதுதான் அவங்களுக்கு சிம்டம் தெரியும். இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா ஆஸ்ட்ரல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. நான் சொன்னேன் இல்லைங்க, நெக்ஸ்ட் வந்து இந்த தேர்ட் ஐ ஓப்பன் ஆயிடுச்சு, நிறைய கலர் விஷன்ஸ் பாஸ்ட் லைஃப் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரல் ஆஸ்ட்ரல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆஸ்ட்ரல் எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம இங்கேதான் உட்காந்துருப்போம், கண்களை மூடிட்டு நம்ம தியானம் செய்வோம். நம்ம எங்கேயோ போய் இன்னொரு வேர்ல்டுக்கே நம்ம போவோம். இன்னொரு அடுத்த வேர்ல்டுக்கே நம்ம போய் அந்த வேர்ல்டுல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல நம்ம அப்படியே நம்ம அங்க இருக்கிற மாதிரி நம்ம அந்த இடத்துல நம்ம ஃபீல் பண்ணலாம். அங்க என்னென்ன நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு நிறைய பிளானட்ஸ் இருக்கு, நிறைய வேர்ல்ட்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான வேர்ல்ட்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான பிளேசஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல அப்படியே போய் பார்க்கலாம். விஷன் பார்க்கறது அப்படியே ஃபீல் பண்ண முடியும் நம்மளால. விஷன் பார்க்கறது சும்மா அந்த நீர்வீழ்ச்சின்னு அப்படியே தெரியும். இது வந்து அந்த இடத்துல போய் அந்த இடத்துலயே உட்காந்து அந்த வாட்டர்ல நம்ம கீழே உட்காந்து எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த அளவுக்கு பர்சனலா நம்மளுக்கு வந்து ஆஸ்ட்ரல் ஃபீலிங், நம்மளுக்கு அந்த ஆஸ்ட்ரல் பாடி போய் ஃபீல் ஆகிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். இந்த ஆஸ்ட்ரல் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து அப்படி இருக்கும். நம்மளுக்கு 7 பாடிஸ் இருக்கு மாஸ்டர்ஸ். ஸோ நம்ம தியானம் செய்ய செய்ய வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 பாடிஸும் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஆஸ்ட்ரல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த பாடியை போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்கும் மாஸ்டர்ஸ். அந்த ஆஸ்ட்ரல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்கும் நம்மளுக்கு.
ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வரும் நம்மளுக்கு. நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு. எப்பயாச்சும் நம்மளுக்கு ஆ ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்த நம்மளுக்கு குடுக்கும் நம்மளுக்கு. ஈவன் சம்டைம்ஸ் மெடிடேஷன் பண்றப்ப நெறைய மாஸ்டர்ஸ் நமக்கு கூட இருப்பாங்க. நெறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம தியானம் பண்றப்ப யாரோ நம்ம கூட இருக்கிற மாரி ஃபீல் பண்ணுவாங்க. எப்படி அப்படி ஃபீல் பண்ண முடியும்னா, அந்த மாஸ்டர்ஸோட ஃப்ரீக்வென்சி நெறைய பேர் சொல்லுவாங்க. சில பேருக்கு இப்போ ஒரு குரூப் செஷன் நடக்குது அப்படின்னா, ஒரு மாஸ்டர் சொல்வாங்க, "எனக்கு பக்கத்துல யாரோ உட்கார்ந்து தியானம் செஞ்ச மாரி இருக்கு" அப்படின்னுவாங்க. இன்னொரு மாஸ்டருக்கு அது ஃபீலே ஆகாது. "அப்படி எதுவும் ஃபீல் ஆகலையே எனக்கு" அப்படின்னு அவங்க சொல்வாங்க. அந்த மாரி பார்க்குறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அ அவங்க ஃப்ரீக்வென்சி நம்மளுக்கு கனெக்ட் ஆறப்ப மட்டும் தான், அந்த இடத்துல நம்ம பக்கத்துல இருக்கிற மாஸ்டர்ஸுக்கு நம்ம வந்து அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ நம்மளுக்கு தெரியும். ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் மாஸ்டர்ஸ். ஸோ நம்ம தியானம் பண்றப்ப நம்மளுக்கு எந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது நம்மளுக்கு? எப்படி ஃபீல் பண்றோம்? இப்ப நெறைய பேர் வந்து சீனியர்ஸ் மாஸ்டர்ஸோட கனெக்ட் ஆவாங்க நெறைய பேரு. நெறைய பேருக்கு பத்ரிஷி தெரிவாங்க. நெறைய புது மாஸ்டர்ஸ் வருவாங்க. சில பேருக்கு மாஸ்டர்ஸ் பேரே தெரியாது. அந்த மாரி. ஈவன் சில பேர் வந்து லார்ட் ராமா, கிருஷ்ணா அந்த மாரி மாஸ்டர்ஸ்ல கூட வந்து கனெக்ட் ஆவாங்க. அது அதுக்கான ஒரு விஷயம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி இருக்கும்னா, மாஸ்டர்ஸோட கனெக்ட் ஆறது, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப இந்த நம்ம தியானம் பண்றப்ப என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா, இப்ப பகவத்கீதை படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பகவத்கீதை புக் படிப்போம். அதோட மீனிங் இருக்கும். நம்ம அப்படியே பகவத்கீதைய வந்து படிப்போம். அந்த மீனிங் நம்ம படிப்போம். ஆனா, இந்த தியானம் செஞ்சதுக்கு அப்புறம், அந்த புக் படித்தல், அந்த பகவத்கீதைய படிச்சுட்டு அதோட அர்த்தம் சொல்றப்ப நம்மளுக்கு எப்படி ஆகும்? எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணரே வந்து நம்மளுக்கு அந்த பகவத்கீதைய வந்து மீனிங் சொன்ன மாரி இருக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அவ்ளோ அற்புதமா ஃபீல் பண்ணலாம் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் பண்ண பண்ண வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தியானம் பண்றப்ப நம்மளுக்கு கிடைக்கிற ஆனந்தமும், அற்புதமும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நம்ம ஃபீல் பண்ண முடியும் நம்மளுக்கு. ரியலிஸ்டிக்கா நம்ம வந்து இருக்கேனா இல்லையா? அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ். ஆக்சுவலி நம்ம வந்துட்டு இந்த ஒரு பிறப்புல வந்து நம்ம நெறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஃபீல் பண்றதுக்காக தான் நம்ம வந்து பிறப்பே எடுக்கிறோம். ஸோ இந்த தியானத்திலேயே நம்மளுக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் ஃபீல் ஆகும் மாஸ்டர்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அப்படின்னா, நம்ம இன்னொரு மாஸ்டர் சொல்ற எக்ஸ்பீரியன்ஸஸ வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸஸ ஃபீல் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் மாஸ்டர்ஸ். இப்போ வந்து ஒருத்தர் வந்து ராமன், சீதை பார்த்துட்டு இருக்காங்க. நான் இன்னொன்னு நான் அப்படியே அந்த தியானத்துல நான் அந்த காட்சிய பார்த்தேன். இங்க ராமன் நின்னுட்டு இருந்தாங்க. இங்க சீதை பக்கத்துல இருந்தாங்க. அவங்க 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற விஷயம் நான் அப்படியே பார்த்தேன். அப்படின்னு ஒரு மாஸ்டர் சொல்றத, நம்ம அப்படியே ஃபீல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸா ஃபீல் பண்றோம் மாஸ்டர்ஸ். அதுவும் நம்மளுக்கு அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் நம்மளுக்கு தியானத்துல அந்த அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தியானத்துக்கு அப்புறம் பண்ற மாஸ்டர் ஷேர் பண்றப்ப நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாரி நம்மளுக்கு தியானத்துல வந்து பாத்தீங்கன்னா, நெறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வரும் மாஸ்டர். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர, வர, வர வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இது ஒரு ஸ்டேஜ். நான் சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் பாடி நம்மளுக்கு வந்து இதுதான் மாஸ்டர் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஹெவினஸ் தெரியும். அந்த ஹெவினஸ் தெரியும்போது நம்ம பயப்படக்கூடாது. பாடி பெயின் இருந்தாலும் அந்த இடத்துல பயப்படக்கூடாது. ஸோ அந்த இடத்துல அந்த ஹெவினஸ நம்ம கிராஸ் பண்ணி திருப்பி தியானம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நமக்குள்ளார நம்ம இன்னரோட கனெக்ட் ஆவோம் மாஸ்டர்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க கிடைக்க இன்னரோட கனெக்ட் ஆகுறப்ப நம்மளுக்கே நம்ம வந்து இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் அந்த தியானத்தோட எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ நம்மளுக்கு எதுன்னு பிபி நெறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. நான் நெறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் நானு. எனக்கு தெரிஞ்ச பர்சனலா ஷேர் பண்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிபி குறைஞ்சிருக்கு, சுகர் குறைஞ்சிருக்கு, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் குறைஞ்சிருக்கு, நீ பெயின் குறைஞ்சிருக்கு. அந்த தியானம் ரெகுலரா செய்ய செய்யப்ப அவங்க அப்படியே அந்த எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்றப்ப, நம்மளுக்கு இன்னும் எத்தன பேருக்கு நம்ம டெய்லி தியானம் சொல்லலாம். நம்ம இந்த தியானம் பண்றப்ப எத்தன பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைக்குது இல்லையா? ஸோ ரெகுலரா சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப அழகா நம்மளுக்கு தோணும் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு. ஸோ பர்சனலா நெறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் நெறைய பேருக்கு சொல்றப்ப, செய்றப்ப அவங்களுக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸஸ். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் சேம் மாஸ்டர்ஸ். ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவியா இருந்தது. தல பாரமா இருந்தது. அ ஆ அப்ப தல பாரமா இருந்தவுனே நான் வந்து என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணேன். நெறைய தண்ணி குடிக்க ஆரம்பிச்சேன். ஸோ நெறைய தண்ணி குடிக்க தியானம் பண்ணோனே நெறைய தண்ணி குடிக்க ஆரம்பிச்சேன். டெய்லியும் நெறைய தண்ணி குடிக்க ஆரம்பிச்சவனே வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவினஸ் குறைய ஆரம்பிச்சது. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸஸ். அடுத்தது நெறைய கலர்ஸ் பார்த்தேன் நானு. வந்தோனே நெறைய கலர்ஸ் தெரிஞ்சது. நெறைய வந்து பேர்ட்ஸ், அனிமல்ஸ் அந்த மாரி நெறைய பார்க்க ஆரம்பிச்சேன். அடுத்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். நெறைய கடவுள்கள பார்க்க ஆரம்பிச்சேன்.
அந்த கடவுள் விஷயம்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நல்லா இருக்கும் மாஸ்டர்ஸ். விஸ்வரூப தரிசனம் நான் பார்த்துருக்கேன். நெறைய காடஸோட கனெக்ட் ஆனத நான் பார்த்துருக்கேன். ரொம்ப அழகான எக்ஸ்பீரியன்ஸஸ் நெறைய கிடைச்சிருக்கு மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் விஷன்ஸ், கலர்ஸ், இமேஜஸ் இதெல்லாம் பார்த்தோனே, கனெக்ட் ஆன பார்த்தோனே, ஆஸ்ட்ரல் எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நானு. ஒரு இடத்துல போய் அப்படி இருக்கிறத அப்படியே பார்த்துட்டே வந்து பார்த்துருக்கேன். அங்கதான் பத்ரிஜியோட ஒரு ஆஸ்ட்ரல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. நிறைய மாஸ்டர்ஸோட ஆஸ்ட்ரல் எக்ஸ்பீரியன்சஸ் நான் போய் நிறைய மாஸ்டர்ஸோட நான் பார்த்துருக்கேன் நானு. கேட்கும்போது ஆமா அப்படின்வாங்க. ஸோ நான் ஸ்டேஜ் வர்றப்ப நம்மளுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா? ஸோ சீனியர் மாஸ்டர்ஸ் கிட்ட நான் போய் கேட்பேன் நான். இந்த எக்ஸ்பீரியன்சஸ் வந்து எஸ் யூஆர் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். நீங்க ஒரு அடுத்த நிலையில இருக்கீங்க. அடுத்தடுத்த நிலையில இருக்கீங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு கிடைக்கிறப்ப ரொம்ப அழகா இருக்கும் சிஸ். இந்த தியானம் கனெக்ட் ஆகிறப்ப நம்ம கொஸ்டின் போடுறப்ப ஆன்சர் கிடைக்குது. தட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பீரியன்சஸ். தியானத்துல வர எக்ஸ்பீரியன்ஸ் இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபைனலா அந்த எல்லா எக்ஸ்பீரியன்சஸும் கடைசியில நம்ம ஃபீல் பண்ற என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னஸ். ஒன்னஸ் எக்ஸ்பீரியன்சஸ். மைண்ட், பாடி, சோல். ஃபர்ஸ்ட் தியானம் பண்றப்ப நம்ம வந்து மைண்ட் இருக்கும், அப்புறம் பாடி இருக்கும், அப்புறம் சரி, ஃபர்ஸ்ட் பாடி, அப்புறம் மைண்ட், அப்புறம் சோல். ஸோ இது மூணுமே இருக்கும். ஸோ இது மூணா இருந்தது எல்லாமே ஒன்னாயிடும். நம்மளுக்கு பாடி வேற இல்லை, மைண்ட் வேற இல்லை, சோல் இல்லை. எவ்ரி திங் இஸ் சோல். ஒன்னஸ் கான்சியஸ்னஸ். நான் வந்து ஒன்னஸா நான் ஃபீல் பண்றேன். எல்லாமே ஒண்ணுதான். எல்லா இடத்துலயுமே நான் இருக்கேன். எல்லாத்துலயுமே எல்லாமே சோல் பர்ஸ்பெக்டிவா பார்க்க ஆரம்பிச்சிரும். யார்கிட்ட பேசினாலும் நான் சோல் கான்சியஸ்னஸை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு நம்மளுக்கு அந்த ஒன்னஸ் ஃபீலிங் வந்து நம்ம வந்து மனசார ஃபீல் பண்ண முடியும் நம்மளால. ஒவ்வொரு இடத்துலயுமே நம்மளுக்கு அந்த ஒன்னஸ் ஃபீலிங் இருக்கும். அந்த ஒன்னஸ் ஃபீலிங் ஃபீல் பண்றது எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒன்னஸ் கான்சியஸ் ஃபீல் பண்றப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இது வர்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம டிவி பார்த்து தான் வந்துட்டு ஒன்னஸ் எல்லாமே ஒண்ணுன்னு நினைப்போம். இப்ப வந்துட்டு யாரோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறப்ப வந்து ஆஹ் நம்மளுக்கு வந்து சங்கராச்சாரியார் இருக்காரு. அவர் சொல்வார் எல்லாமே பிரம்மரந்திரத்துல இருக்கும் அப்படின்வாங்க. அதை வந்து கேட்கிறப்ப அதை பார்க்க தான் முடியும். ஆனா அந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்க இல்லையா எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு. அந்த எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரம்ம ரந்திரத்துல அந்த இடத்துல ஒரு ஹாப்பினஸ் வந்து இந்த எப்படி இருக்கும்னு அந்த தாமரை இதழ்கள் பூத்தா அப்படியே அப்படியே ஒரு இது இருக்கும் இல்லையா? அந்த ஃபைனல் ஃபில்னஸ் அந்த இடத்துல ஒரு ஒரு கனெக்ட் கிடைக்கும் மாஸ்டர்ஸ். அது வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா, எப்படி நம்ம அந்த இடத்துல அந்த பிரம்மரந்திரத்துல ஃபீல் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாமரை இதழ்கள் ஒண்ணொண்ணா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் நம்ம வந்து எந்த பிரமிட் சென்டர் போனாலும் எனக்கு எந்த இடத்துல பயங்கரமா ஹெவினஸ் தெரிஞ்சதுன்னா, ஆ பிரமிட் வேலில போய் கிங் சேம்பர்ல உட்காரும்போது, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ஃபைனல் அந்த ஒன்னஸ் இந்த இடத்துல இந்த பிரம்மரத்தினத்துல நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபீல் பண்ணேன் நம்மளுக்கு. அப்படியே ஒரு இது மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒண்ணுதான். வி ஆர் ஆல் ஆர் ஒன். எல்லாருமே சோல்ல கனெக்ட் ஆயிருக்கோம். எல்லாமே நம்ம கனெக்ட் ஆயிருக்கோம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அலாதியான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அந்த இடத்துல. அந்த ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸஸ் ஃபீல்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல வந்துட்டு, "ஓ! இதுக்காக தான் நான் பொறந்திருக்கேனா? இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்க்காக தான் நான் பொறந்திருக்கேனா?" அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அந்த ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸும் நம்மளோட சேஞ்சஸ் நம்ம பர்சனலா ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஃபீல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப ஆனந்தமா இருக்கும் நம்மளுக்கு. அந்த இடத்துல வந்துட்டு விடக்கூடாது மாஸ்டர்ஸ். நம்ம வந்து நான் ஸ்டார்ட்டிங்ல சேலஞ்ச் வரும் நம்மளுக்கு. 41 டேஸ் பண்றப்ப நம்மளுக்கு சேலஞ்ச் வரும். இல்ல எந்த ஒரு தீர்க்கமா நான் 41 டேஸ் நான் பண்ணணும். 3 ஹவர்ஸ் பண்ணணும் அப்படின்றப்ப அப்பதான் வந்து ஒரு ஃபங்ஷன். நம்ம வெளிய போற வேலை வரும். நெறைய கமிட்மெண்ட்ஸ் வரும். நெறைய விஷயங்கள் நம்ம உள்ளுக்குள்ள வரும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம அந்த இடத்துல ரொம்ப நான் 41 டேஸ் நான் தீர்க்கமா முடிவு எடுத்துட்டேன். நான் கண்டிப்பா செஞ்சே ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 41 டேஸும் நீங்க கன்டினியூஸா நீங்க செஞ்சு பாருங்களேன். யூ வில் கெட் கிரேட் சேஞ்ச் மாஸ்டர்ஸ். அற்புதமான உங்களுக்கு சேஞ்சஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. அத்தன மாற்றங்கள் நமக்குள்ள கிடைக்கும். ஆஸ்ட்ரல் எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்மளுக்கு அவ்ளோ அழகா கிடைக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ இட் இஸ் அ வெரி கிரேட் மாஸ்டர்ஸ். ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அத்தனை எக்ஸ்பீரியன்ஸஸுமே நம்ம ஃபீல் பண்ணணும் மாஸ்டர்ஸ். ஸோ எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்தாலுமே பயப்பட வேண்டாம். எனக்கு அப்படி நடக்குது, இப்படி நடக்குது அந்த மாதிரிலாம் ஃபீலே பண்ண வேண்டாம் நம்மளுக்கு. எந்த மாரி ஃபீலிங் வந்தாலும் தியானம் வர்றப்ப இட் இஸ் பாசிட்டிவ் சைன் நம்மளுக்கு. எந்த மாரி விஷயம் அப்புறம் இன்னொன்னு
நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்ச நாளா தியானம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு விஷன் வரல, கை வலி ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ்மே தெரியாது அவங்களுக்கு. எனக்குள்ள நான் தியானம் பண்றேனா இல்லையானே தெரியல அப்படின்னு டவுட் பண்ணுவாங்க. அந்த மாரி இருந்தாலும் நீங்க ஃபீல் பண்ணவே வேண்டாம். எக்ஸ்பீரியன்ஸஸ் கம்பல்சரி கிடைக்கணும் அப்படின்றதே கிடையாது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணி ஆகணும். எனக்கு இன்னைக்கு விஷன் வரல, கலர் வரல, நான் ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணல, அங்க போல, இங்க போல எதுவுமே நம்மளுக்கு அப்படி இல்ல. நான் வந்து கண்டிப்பா வந்துட்டு நான் வந்து கிடைக்கல அப்படின்றது கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு தியானமும், ஒவ்வொன்னும் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ் தான். ஒன்னொன்னுமே டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸஸ் மாஸ்டர்ஸ். எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுங்க. ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ஜாய் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸஸ் எதுவுமே கிடைக்கலனாலும் தியானம் செய்யுங்க. ஸோ ஒவ்வொரு தொடர்ந்து தீர்க்கமா, சின்சியரா, சீரியஸா நம்ம பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர்ஸ், நம்மளுக்கு கண்டிப்பா சேஞ்சஸ் தெரியும் மாஸ்டர்ஸ். நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்துலயும் நம்மளுக்கு சேஞ்சஸ் கிடைக்கும். ஒவ்வொரு தியானத்திலயும் ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்மளுக்கு எடுக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, அத்தனை விஷயங்களும் நம்மளுக்கு சேஞ்சஸ் கிடைக்கும். அந்த ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மைண்டு போயிடும். பாடின்றது போயிடும், மைண்டுன்றது போயிடும். அப்புறம் சோல் கான்ஷியஸ் வந்துருவோம். வி ஹாவ் அ கிரேட் லைஃப் மாஸ்டர்ஸ். ஸோ இந்த தியானத்தோட மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது மட்டும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்சஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது இல்லாத கூட நெறைய பேருக்கு, நெறைய மாஸ்டர்ஸ்க்கு வேற வேற மாரி எக்ஸ்பீரியன்சஸ் கூட நம்மளுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு. விதவிதமான எக்ஸ்பீரியன்சஸ் கூட கிடைக்கும். ஸோ வி ஹாவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் நம்மளுக்கு. நம்மளுக்கு. அதனால வந்துட்டு தொடர்ந்து தியானம் செய்யணும் மாஸ்டர்ஸ். நான் ஒன்லியே ஒண்ணு தான் நான் சொல்லுவேன் நானு. நான் கண்டிப்பா தொடர்ந்து தியானம் செய்யணும். சங்கல்பம் வச்சுக்கோங்க. 41 டேஸ் நான் ஃபர்ஸ்ட் 1 ஹவர் தியானம் செய்வேன் சங்கல்பம் வச்சுக்கோங்க. அத முடிச்ச உடனே 41 டேஸ் 3 ஹார்ஸ். 10 டேஸ் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா விட்டுறாதீங்க. நான் 15 டேஸ் நான் பண்ணிட்டேன். 1 ஹவர் வச்சேன். ஆனா பண்ண முடியல. திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் மோர் தென் 10 இயர்ஸ் நான் பண்ணிட்டு இருந்தேன்ல மாஸ்டர்ஸ். எத்தனை தடவை எனக்கு பிரேக் வந்ததுன்றது அளவே கிடையாது. அத்தனை தடவை பிரேக் வரும் எனக்கு. எனக்குள்ள சேஞ்ச் வேணும். எனக்குள்ள மாற்றம் வேணும். ஐ ஹாவ் டு சேஞ்ச். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்சஸ் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றது கிடையாது. என்னோட லைஃப்ல மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்சியரா செய்ய ஆரம்பிச்சேன். அத்தனை எக்ஸ்பீரியன்சஸ் இப்ப நான் சொன்ன அத்தனை எக்ஸ்பீரியன்சஸ் நான் ஷேர் பண்ணேன். என்னோட லைஃப் ரொம்ப ஆனந்தமா, அற்புதமா இருக்கு. லைஃப் வந்து தியானத்தினால நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதும் இல்லடா, நெறைய மாற்றங்கள் நடக்கும் மாஸ்டர்ஸ். எல்லாமே ரொம்ப எளிமையா, இனிமையா, நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம இடத்துல நம்மளுக்கு அழகா கிடைக்கும். நம்மளுக்கு நம்மளுக்கு தெளிவான பாதை கிடைக்கும். நம்மளுக்கு அடுத்தது என்ன செய்யணுன்ற தெளிவு நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? பத்ரிஜி சொன்ன மாரி சர்வலோக நிவாரணி. நம்மளுக்கு தியானம் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஹெல்த், வெல்த், ஆரோக்கியம் கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும் நம்ம தியானம் செஞ்சா. நம்மளுக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைக்கும். பிளஸ் இதுவும் நம்ம அழகா நம்மளோட வாழ்க்கையில மாற்றம் பண்ணிக்கலாம் மாஸ்டர்ஸ். எனக்கு இந்த வாய்ப்பு குடுத்த மகாவதா டிவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ மாஸ்டர்ஸ். தேங்க் யூ.